உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கான்ட்ராக்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்த எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சார். அதெல்லாம் சரி, சாப்பாடெல்லாம் ஒழுங்கா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? வந்துருக்கோம் சார். என்ன வாசனையே வரல? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துல கரஸ்பாண்டன்ட் அம்மா வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். மேடம், கான்ட்ராக்ட் அப்ளிகேஷன் போட்டவங்க வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. போட்டதை ஏன் நீங்க சொல்லல? இல்ல மேடம், இவரு லாஸ்டா தான் அப்ளிகேஷன் போட்டாரு. அதுவும் இல்லாம நேர்ல பார்த்து தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அப்ப சொல்லிக்கலாம் தான் நான் இருந்துட்டேன் மேடம். சாரி மேடம், சாரி மேடம். அண்ணா, நீ என்ன நீங்க பள்ளிக்கூடத்துல சமையல் கான்ட்ராக்ட் வருதுன்னு என் ஃப்ரெண்டு மருது சொன்னான். அதான் எதுக்கும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமே தான். ஏன்னு? இல்லம்மா, ஜவுளி வியாபாரம் முன்ன மாதிரி இல்ல. இப்ப எல்லாருமே முக்குக்கு முக்கு கடை திறந்து கூவி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கரஸ்பாண்டன்ட் மேடம், என்ன வர சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே உங்க அண்ணனை வர வச்சிருக்கீங்களே, என்னதான் உங்க கதை? இத பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. உங்கள மாதிரி தான் அவங்களும் வந்திருக்காங்க. சொல்ல போனா அவங்க வந்ததே எனக்கு தெரியாது. சூப்பர், செம்ம ஆக்டிங், இத நான் நம்பணும். இத பாருங்க, எல்லாரும் சாப்பாடு சாம்பிள் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அதுல யாரு சிறப்பா பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட கொடுக்க போறாங்க. எனக்கு தர மாட்டீங்க, அதுக்கு இதான சாக்கு? அதானே? சூப்பர், நான் எதுக்கு இங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்? நான் கிளம்புறேன். அப்படி நான் சொல்லலையே. நீங்க சொன்ன என்ன, இப்ப அதானே நடக்க போகுது. சரி சரி, சட்டு புட்டுன்னு சாம்பிள பாருங்க. சார் கொஞ்சம் வாங்க. சார், கான்ட்ராக்ட் எடுக்க என் அண்ணன் ஒரு பக்கம், என் புருஷனோட தம்பி இன்னொரு பக்கம். இதுல நான் முடிவெடுக்கிறது சரியா இருக்காது, அது முறையும் இல்ல. அவங்க கூட அப்ளிகேஷன் கொடுத்தவங்களும் வந்திருக்காங்கல்ல பெருமாள்? ஆமா மேடம், இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. சார், அவங்க எல்லாரும் கொண்டு வந்த சாப்பாடை நீங்க முறையா சாப்பிட்டு பாருங்க. ஓகே மேடம். யாரு சாப்பாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கே கான்ட்ராக்ட் கொடுக்க நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க மேடம். நான் என் குடும்பத்து ஆளுங்களுக்கு கொடுத்ததா இருக்க கூடாது, அதனால முடிவை நீங்களே பாரபட்சம் இல்லாம எடுங்க. சரிங்க மேடம். பெருமாள் கூட இருந்து பாத்துக்கோங்க. சரிங்க. ஓபன் பண்ணுங்க. நீ இன்னும் பிரிக்கலையா? பாருங்க சார். தோறப்பா. ஹலோ மிஸ்டர், என்ன சரக்கு ஸ்மெல் வருது? தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஹலோ, என்ன பார்க்க வந்தீங்களா இல்லனா கொஞ்சம் சாப்பாட சாப்பிட்டு பார்க்க வந்தீங்களா? நீங்க எல்லாரும் டேஸ்ட் பார்க்க தானே வந்திருக்கீங்க. முதல்ல சாப்பாட டேஸ்ட் பாருங்க. அதை விட்டுட்டு நான் எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? நான் யாருன்னு தெரியாம தகராறு பண்ணிட்டீங்களா? நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்னங்க வந்து தெரியாமனா என்ன? அதெல்லாம் முடியாது. நான் யார் சொல்லி இங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஹலோ பாருங்க, யார் சொன்னே வாங்க. சொல்றேன்ல, சரக்கு அடிச்சிட்டு வரீங்க. பாருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வந்தாச்சு, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தேவையில்லாம போது சரக்கு அடிச்சிட்டு வரீங்க. அப்ப மட்டும் சென்ஸ் இல்ல. குடிச்சா ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள வர கூடாது. மேடம், என்னாச்சு சார்? உங்ககிட்ட சொல்லவே சங்கடமா இருக்கு.
உங்க குழந்தைன்னு ஒருத்தர் வந்தார்ல, ஆமா. அவர் தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்காரு மேடம். கேட்டா தகராறு பண்றாரு. என்ன தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்காரு? ஆமா மேடம். குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலையை செய்யறவங்க இப்படி குடிச்சிட்டு செஞ்சா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். அவர்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்குள்ள தண்ணி அடிச்சிட்டு முதல்ல உள்ள வரலாமா? இந்த இடம் கோவில் மாதிரி. அவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்க. நான் சொல்றேன்ல, வெளியே அனுப்புங்க. ஓகே. ம். நீங்க யார் சொல்லியும் வாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது. அந்த கல்லெல்லாம் வேணாம். அடிக்கிறாங்கல்ல தேவை சோறு எடுத்துட்டு வந்திருக்கேன். காப்பி பார்த்துட்டு குவிங்களா? ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ மிஸ்டர், யாரா இருந்தா என்ன? தண்ணி அடிச்சுட்டு உள்ள வர்றது தப்பு. வெளியில போங்க. என்னது? நான் வெளியில போகுமா? ஏய், நான் யாருன்னு தெரியுமாயா? நான் கரஸ்பாண்டோட குழந்தனாரு. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? ஹலோ, உங்களை வெளியே போக சொன்னதே அவங்க தான். மரியாதையா வெளியே போவீங்களா இல்ல? ஓ, மேடமே என்ன வர வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்களா? சிறப்பு, மிக சிறப்புயா. தம்பி, பிரச்சனை பண்ணாம போங்க. யோ, என்னது பிரச்சனை பண்றனா? பிரச்சனை இனிமேதான் என் தெரிய போகுது. நான் பண்ண போறதுதான் என் சிறப்பு. நான் யாருன்னு காட்டுறேன்யா. யோ போங்க. நீ நான் யாருன்னு காட்டுறேன் உங்களுக்குலாம். முதல்ல போங்க. பிரச்சனை இனிமேதான் ஆரம்பம் உங்களுக்கு. இந்த வடிவேல் கிட்ட வச்சுக்கிட்டீங்களே, எப்படி கத்துறான் பாருங்க. மேடம், என்னாச்சு? சாம்பிள் டேஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதா? யார் கொண்டு வந்த சாப்பாடு நல்லா இருக்கு? யாருக்கு கொடுக்கலான்னு இருக்கீங்க? கொண்டு வந்ததுல 3 பேர் சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ம். உங்க குழந்தைன்னு ஒருத்தர் வந்தார்ல, வடிவேலோட சாப்பாடை நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கல மேடம். சாப்பிட்ட வரைக்கும் 3 பேர்ல இளங்கோ கொண்டு வந்த சாப்பாடு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். உங்களுக்கு அதுல திருப்தி படுதுன்னா அதே பண்ணிருங்க. அதுக்கான ஏற்பாடும் பண்ணிருங்க. நான் கையெழுத்து போடுறேன். இதுல நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. சொந்தத்துக்கு கொடுத்தா மாதிரி ஆயிரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.